அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம 8ஆம் வகுப்பு இயல் 1ல் உள்ள கற்கண்டு பகுதியில் எழுத்துக்களின் பிறப்பு என்ற இலக்கண பகுதியை பார்க்க இருக்கிறோம். அ, உ, க, ப ஆகிய எழுத்துக்களை நாம உச்சரித்து பார்த்தோமானால், வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. உ என்னும் எழுத்தை ஒலிக்கும்போது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற்பகுதி மேல் எண்ணத்தில் ஒட்டும்போது க என்னும் எழுத்து பிறக்கிறது. ப என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. சொல்லி பாருங்க. ஒவ்வொரு எழுத்தும் அவ்வாறுதான் பிறக்கிறது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்கிறது. அதை பற்றி நாம் இந்த பாடத்துல பார்க்கலாம். முதல்ல பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஏதாவது ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக நமக்கு தோன்றுகிறது. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு நாம சொல்கிறோம். எழுத்துக்களின் பிறப்பினை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. இப்படி 2 வகையாக பிரிக்கிறோம். அதாவது சில பேர் பிறந்த ஊர் ஒன்றாக இருக்கும், வாழ்கின்ற ஊர் ஒன்றாக இருக்கும். அதுபோல எழுத்துக்கள் பிறக்கின்ற இடம் ஒன்று, ஆனால் எப்படி நம்ம முயற்சி செஞ்சா அந்த எழுத்து வெளியே வரும் அப்படின்றது முயற்சி பிறப்பு. இப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்துல பிறக்குது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்புல வல்லின மெய்யெழுத்துக்கள் க, ச, ட, த, ப, ர மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ம, ஞ, ந, ந, ம, ந என்று மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. இடையின மெய்யெழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. ய, ர, ழ, வ, ழ, ழ, எரள, வளல என்று நாம் அதை சொல்கிறோம். ஆயுத எழுத்து மட்டும் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்து. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். முதல்ல உயிரெழுத்துக்கள். இப்போ பிறக்கின்ற இடத்தை பார்த்துட்டோம். இப்போ எப்படி முயற்சி செஞ்சா அந்த எழுத்து வெளியே வரும். அதில் உயிரெழுத்துக்கள் முதல்ல அ, ஆ ஆகிய இரண்டும் நம்ம வாயை திறந்து முயற்சி செஞ்சா இரண்டும் பிறக்கும். வாயை திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கிறது. இ, ஈ, எ, ஏ, ஐ ஆகிய 5ம் வாயை திறக்கின்ற முயற்சியோட நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துற முயற்சியால இது பிறக்கிறது. வாயும் திறக்கணும், நாக்கோட அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும். இந்த முயற்சியால இந்த இ, ஈ, எ, ஏ, ஐ ஆகிய 5 எழுத்துக்கள் பிறக்கிறது. உ, ஊ, ஒ, ஓ, ஔ ஆகிய 5ம் வாயை திறப்பதால், ஆக வாயை திறப்பதால் மட்டுமல்லாமல் இதழ்களையும் குவித்து நாம சொல்லணும். அப்படிப்பட்ட முயற்சியால தான் இந்த உ, ஊ, ஒ, ஓ, ஔ அப்படின்ற 5 எழுத்துக்களும் பிறக்கின்றன. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள்ல முதல் 2 எழுத்துக்களை பாருங்க. இக், இங் ஆகிய 2 மெய்களும் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால், அன்னத்தோட அடிப்பகுதி இக், நாவின் முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியை போய் பொருந்தணுங்க. அப்படி பொருந்துவதால் பிறக்கின்றன. இச், இன் ஆகிய 2 மெய்களும் நாவோட இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. நடு அன்னத்தின் இடைப்பகுதி, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இட், இன் ஆகிய 2 மெய்யெழுத்துக்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்குது. நாவோட நுனி அன்னத்தோட நுனியை பொருந்தறனால பிறக்குது. இத்து, இன் ஆகிய 2 மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை, மேல்வாய் பல்லின் அடியை, இந்த இத்து இன்னு ரெண்டும் மேல்வாய் பல்லோட அடியை நாக்கின் நுனி பொருந்தறனால பிறக்குது. நாக்கின் நுனி பொருந்தறனால பிறக்கிறது. இப், இம் ஆகிய 2 மெய்யெழுத்துக்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கிறது. இ, இ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குது. இ நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்தறனால பிறக்கிறது. இர், இல் ஆகிய 2 மெய்களும் மேல் வாயை நாக்கின் நுனி
மேல்வாயை நாக்குடன் நுனி வருடணும். அப்படி வருடும்போது பிறக்கிறது. இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குறனால இல் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்குது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுறனால பிறக்குது. இவ் மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்தனால பிறக்கக்கூடிய எழுத்து இவ். மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்தனால பிறக்கக்கூடிய எழுத்து இவ். இர் இன் ஆகிய இரண்டு மெய்களும் மேல்வாயை நாக்கோட நுனி மிகவும் பொருந்தனால இர் இன் இரண்டும் பிறக்கிறது. இப்படி எழுத்துக்கள் பிறக்கின்றன, மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அடுத்தது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியில் பிறக்கிறது. அக் என்ற எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியில் பிறக்குது. ஆயுத எழுத்து சார்பெழுத்து. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்பெழுத்துக்களின் 10 வகையை பார்த்துருக்கோம். அதில் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்குது. பிற சார்பெழுத்துக்கள் இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் எங்கே பிறக்கிறது அப்படின்னா, அதோட முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு எங்கே இருக்கிறதோ அவ்விடங்களிலிருந்து அது சார்பெழுத்துக்கள் தோன்றுகின்றன. இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு எங்கிருந்து தோன்றுகிறதோ அவ்வளவு இடங்களிலிருந்து சார்பெழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஆகவே சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கிறது.